வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு கறிக்குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு முறை இந்த மாதிரி காலிஃப்ளவரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க. சாப்பாடு சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 போல் எடுத்து இந்த மாதிரி 1 2ஆக கட் பண்ணி இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா செய்வீங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளி இதோட ஒரு 3 பழம் நல்லா பழுத்த பழமாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். தண்ணி கூட நான் சேர்த்தல. மீண்டும் அதே மண் சட்டி அடுப்பில் வச்சு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு இந்த காலிஃப்ளவருக்கு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் நான் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதோடு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. நான் மஞ்சள் தண்ணியில் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த காலிஃப்ளவரை தான் இதிலே சேர்த்து இங்கே பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி பரட்டி நம்ம வேறொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ஸ்டெப்பை. இல்லைன்னா உங்களுக்கு அந்த கறி குழம்போட டேஸ்ட்டு மிஸ் ஆயிரும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை இதோட சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த எண்ணெயிலேயே நல்லா இதாகட்டும். சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இருக்குது பார்த்திங்களா, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. இது அப்படியே பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அதில் நம்ம சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இப்படி கலந்து விடுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா இது அந்த மசாலாவோட எல்லாமே இந்த காரம் நல்லா கலந்துடும். இது பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் வரும். அப்போ நம்ம இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதோட ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் தண்ணியே சேர்த்த வேண்டாங்க. தண்ணி சேர்த்தாமல் இந்த கிரேவிலே நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துடலாம். அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ரொம்ப சேர்த்தாதீங்க. இதில் தான் இந்த அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் சுட சுட சாதத்தில் காலிஃப்ளவரை போட்டு அப்படியே இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்க தேவையில்லை, எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாப்பாடு சூடாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி சூடான சாதத்தில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.